ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 பாப்பாவுக்கும் நான் தோசை ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஒரு 10-10:15 மேலே தான் சாப்பிட ஆரம்பித்தேங்க. ஆனால் மறுபடியும் நான் சாப்பிட்ருக்க என்னோடய தட்டில் இருக்கிறது எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் பாதி தோசை எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு ஒரு தட்டில் போட்டேங்க, விளையாடிட்டேன் தட்டுலேயே. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சாப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த கையில் இருக்கிறது பத்தாதாமா, இன்னொரு கையிலையும் எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அந்த குட்டி கொண்டு வருங்க இப்படி சாப்பிட்ருக்கேன். ஆனால் எடுக்கிறது 2 பேருமே லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றது லெஃப்ட்டில் தான் சாப்பிட்றாங்க. மாதிரி பெரிய பாப்பா லெஃப்ட்டில் தான், சின்ன பாப்பா 2 கையிலையும் போட்டு வளர்ப்பி எடுக்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டான்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டா சரின்னு நானும் விட்டுட்டேங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சாப்பிடும்போது அது எடுத்து குழம்போட பிச்சு வீசிடாமல் இருக்கட்டுன்னு நானும் விட்டுட்டேன். தட்டை பாருங்கள், பெரிய பாப்பா எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சு எடுத்துட்டாங்க. நீ சின்ன பாப்பா அதை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட என்னை வேறு பார்த்துட்டே இருக்காங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சு, தும்பல் வேறு வந்துருச்சு மேலாடையில். இருந்ததெல்லாம் தூக்கி கமத்திட்டாங்க. அப்புறம் நான் எங்கிட்ட இருக்கிறதுல 2 வாய் எடுத்து ஊட்டி விட்டேன். அது ஒரு வாய் சிக்கி இருக்குது, எடுத்து கீழே வீசினா எப்படி சாப்பிட முடியும்? சின்ன பாப்பா என்னென்னு தட்டெடுத்து அப்படியே குப்பரை திருப்பிடுவாங்க. மேக்ஸிமம் திருப்புறாங்க, ஒன்றுமே இருக்காது. எதை கொடுத்தாலும் அப்படியே வாங்கி திருப்பிடுவாங்க. அதில் அப்படியே வச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. பாருங்க எத்தனை சிந்தி வச்சுருக்குறாங்க. நீ அதைவே எடுத்து வேறு சாப்பிட்றோம். கட்டவரில் சாப்பிட்றால தோசை சாப்பிட்றாலும் தெரியல. இதில் சிரிப்பு வேறு. இந்த மேடம் பாருங்கள், எல்லாம் காலி ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு அது காமிக்கிறாங்களாமா. அவங்களே 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னு ஒரே சந்தோஷங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாயிடுச்சுங்க.